காலமே தேவ சமூகம் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து பராமரித்து தேவ சமூகத்தில் எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிறதான பிள்ளைகளுக்காக சோதரம் இந்த வர வேண்டிய உற்சாகப்படுத்தி கொண்டு வார் அதிசயங்களை காணப்படும். தேவரீருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து கூட இருந்து வழிநடத்தபடி ஜெபிக்கிறோம். எல்லா மகிமை கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சோதரம் 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 சோதரம். நாம் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சோதரம் சோதரம் சோதரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோதரம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவரம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவரம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள்,
இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையிலே நாம் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் மூலம் ஸ்தோத்திரம் வருகிற நன்மைகளை நாம் இந்த கால வேளையிலே நாம் பார்த்து கர்த்தரை பயப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். நீங்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் படிக்கலாம். நீங்கள் பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். Praise God. Hallelujah. இருபத்தி ஓராவது வசனம். ஸ்தோத்திரம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். Praise God. Hallelujah. Hallelujah. இங்கே மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். ஸ்தோத்திரம். ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா ஒரு குடும்பம் கர்த்தருக்கு பயந்து அவர்களுடைய வழிகளிலே கடந்து வரும்போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. குடும்பங்களிலே நிறைய நன்மைகள் உண்டாகிறது. இந்த கால வேளையிலே அருமையான தெய்வ பிள்ளைகள் நல்ல கவனிங்கள். மோசே பிறக்க போகிற அந்த காலங்களிலே அங்கே ஸ்தோத்திரம் நிறைய பிரச்சனை போராட்டங்கள் அவங்களுக்கு இருந்தது. ஸ்தோத்திரம். 16ஆம் வசனம் முதல் சில வசனங்களை படிக்கும்போது, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு ஆண் பிள்ளையை உயிரோடு காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிறது காரியம் என்ன என்று கேட்டார். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்திற்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்ததாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி வெகுதியும் வளர்த்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பார்வோன் கட்டளையிட்டது ஆண் பிறக்கிற ஆம்பளை பிள்ளைகளை எல்லாம் கொன்று போடணும். பார்த்தீங்களா? ஆனால் இந்த மருத்துவச்சிகள் ஆம்பளை பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றினாங்க. ஸ்தோத்திரம். இதனால் என்னாச்சு என்றால், அதனால் ஸ்தோத்திரம் அங்கே மருத்துவச்சிகள் அப்படி செய்ததினால் ஸ்தோத்திரம் அங்கே நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டானது. இது நிமித்தம் ஸ்தோத்திரம் மருத்துவச்சிகள் அப்படி செய்ததினால் அங்கே நடந்த சம்பவம் என்னன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே மேலே பலனடைந்து கொண்டே இருந்தார்கள். மேலே மேலே பெருகி கொண்டே இருந்தார்கள். மேலே மேலே வளர்ந்து கொண்டே இருந்தார்கள். ஸ்தோத்திரம். அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, சாக்கு பாருங்க என்ன சொல்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க சொல்லும்போது, நாங்கள் போகும் முன்னமே அவங்க பிரசவிக்கிறாங்க, அதனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? ஆகவே அந்த கர்த்தருக்கு அவங்க பயந்ததுனால, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயந்ததுனால அவங்க வாழ்க்கையில் அந்த காரியத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள், அப்படி ஒரு துணிந்து சொல்லுகிறார்கள். இதனால் ஆம்பளை பிள்ளைகளை காப்பாற்றுகிற ஒரு அனுபவத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். பாருங்கள், இப்போ எப்படி இவங்க ஆண்டவருக்கு பயந்தவங்க என்று சொல்லுகிற அந்த நிலைமைக்கு இவங்க மாறிட்டாங்க. கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஸ்தோத்திரம்.
அதில் 20வது வசனத்தில் நான் படிக்கும்போது, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எல்லாம் கவனிக்கணும். ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயம் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால, பாருங்கள், அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால, ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயம் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று பாருங்கள். அந்த பயத்தினால தேவன் அவங்களுக்கு நன்மை செய்யும்படி இறங்கி வருகிறார். ஸ்தோத்திரம். இப்போ கர்த்தர் இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான காரியங்களை பார்க்குறோம். ஏன்னா கர்த்தருக்கு பயந்தவங்களுக்கு பல நன்மைகளை கர்த்தர் வேதாமத்திலே வைத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த மருத்துவச்சிகளுடைய வாழ்க்கையில் இவங்க அந்த ஆம்பளை பிள்ளைகளை கர்த்தருக்கு காப்பாற்றுகிற அந்த பணியில் இவங்க ஈடுபட்டதுனால இப்போ இவங்க ஆண்டவருக்கு பயப்படுறவங்கன்னு தெரிவு செய்கிறாங்க. அப்போ தேவனுக்கு பயப்படுறவங்கன்னு தெரிவு செய்த பிறகு இப்போ அவங்க என்ன செய்கிறார் ஆண்டவர் அப்படின்னா, அந்த குடும்பங்களுக்குள்ள அவர் இறங்கி வருகிறார். வந்து அவர் என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறவராய் மாறுகிறார். பார்த்தீங்களா? அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மை செஞ்சாங்க. அது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயமாக மாறி போச்சு. அப்படி மாறினதுனால இப்போ தேவனே நன்மை செய்வதற்கு அந்த குடும்பங்களுக்கு இறங்கி வருகிறார். மருத்துவச்சி குடும்பங்களுக்கு தேவனுடைய இறக்கம் கிடைக்குது. கிடைத்த பிறகு தேவன் நன்மை செய்கிறவராய், நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றிட்டு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யாத்ராம புஸ்தகத்தில் படிக்கும்போது அங்கே நன்மை செய்கிறவராய் இருந்தார். யாருக்கு அப்படின்னா, அவருக்கு பயந்த மருத்துவச்சிகளுக்கு. ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராய் இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராய் அங்கே இறங்கி வருகிறார். பாருங்க, அந்த மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்கிறவராய் இறங்கி வருகிறார். ஸ்தோத்திரம். அப்போ அந்த நன்மை என்ன நன்மை அப்படின்னு சொல்லி அந்த பின்னணி வசனங்கள் 21வது வசனத்தில் நான் படிக்கும்போது அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். தேவன் ஒரு குடும்பத்துக்கு நன்மை செய்ய இறங்கிட்டான்னா அந்த குடும்பம் தலைக்கும், செழிக்கும், ஆசீர்வதிக்கப்படும். ஸ்தோத்திரம். எப்போதும் எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு கஷ்டம் வருது, எனக்கு நஷ்டம் வருது, எனக்கு வேதனையாக இருக்குது, எனக்கு வியாதியாக இருக்குது, எந்த நேரமும் எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிற குடும்பம் நல்லா கவனிக்கணும். அப்போ அந்த நன்மை செய்கிற ஆண்டவர் எங்கே போனார்? ஏன் இவ்வளோ கஷ்டம்? ஏன் இவ்வளோ வறுமைகள்? ஏன் இவ்வளோ வியாதிகள்? ஏன் இவ்வளோ பிரச்சனைகள்? ஏன் இவ்வளோ போராட்டங்கள்? ஏன் இவ்வளோ கண்ணீர்? ஏன் கலக்கங்கள்? ஏன் கவலைகள்? எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஏன் இதெல்லாம் வருது? நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளை தானே, நீ ஆண்டவருக்கு பயப்படுகிறவர் தானே. அப்போ உனக்கு என்ன செய்யணும்? தேவன் நன்மை செய்கிறவராக தான் வரணும். ஆனால் வரதெல்லாம் ஒரு பிரச்சனையாக தானே வருது. வரதெல்லாம் போராட்டம் தான், வரதெல்லாம் மனசுக்கு சரியில்லை, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஆண்டவர்கிட்ட எதையுமே செய்ய முடியலை. மருத்துவச்சிகளை நீங்கள் சும்மா சொல்ல முடியாது. அவங்க எடுத்த உடனே யாத்ராம புஸ்தகத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டானா அது மருத்துவச்சிகளுக்கு தான். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? அதுக்கு அப்புறம் தான் செங்கடல் அது இதெல்லாம் வரிசையாக வருது. ஆனால் யாத்ராமத்தை திறந்தீங்கன்னா முதல் அதிகாரத்திலேயே மருத்துவச்சிகளை வைத்து ஒரு பெரிய ஹிஸ்டரியை கொண்டு வந்துட்டார், பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துட்டார். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் இருந்ததுனால அவர்கள் எல்லாம் ஒரு தேவ தூதனை போல செயல்பட்டார்கள். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். பார்வோனுடைய ராஜ்யத்தில் அவங்க ஒரு தேவ தூதரை போல செயல்பட்டாங்க, தேவ தூதரை போல செயல்பட்டாங்க. அதனால தான் தேவன் அவர்களுக்கு நன்மை செய்தார். எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்க. ஸ்தோத்திரம். 20வது வசனம் அதை நான் படிக்க அது ஒரு ஆசையாக இருக்கு, ஆசையாக இருக்கு. அந்த யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் கூக்குரல் தான் அவனுடைய சமூகத்தில் வருதுன்னு பார்க்குறோம். ஆனால் இங்கே பாருங்க, அந்த கூக்குரல் மத்தியில் ஒரு ஆசீர்வாதமும் வெளிப்படுகிறதை அந்த இடத்துல காண்பிக்கிறார். என்ன சொல்கிறார்? 20வது வசனம் படிக்க பார்க்கலாம்.
இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மிகுதியும் பலத்து போனார்கள். பலத்து போனார்கள். பார்த்தீங்களா? தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தாரா, அதனால இவங்க என்ன பண்ணாங்களா, பலத்து போயிட்டாங்களா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படிங்க? தேவன் எப்படி செஞ்சா அவங்கள பலத்து போக பண்ணினார், பெருக பண்ணினார், ஆசீர்வதிக்கப்பட்டார். ஸ்தோத்திரம். அப்படி ஒரு உயர்வான அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவன் நன்மை செய்தால்தான் ஸ்தோத்திரம் இவங்க பலத்து ஒரு பெரிய நிலைக்கு நம்ம உருவாக முடியும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இன்னைக்கு வளரவே முடியல. பார்த்தீங்களா? எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை. ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்கிறோம், நல்ல ஜெபம் பண்ணுறோம், உலகால் பண்ணுறோம், இன்னும் எல்லாம் செய்யணும். ஆனால் என்ன பண்ண முடியல, வளர முடியல, வளரவே முடியலை. ஹல்லேலூயா. வளர்ச்சி இல்லை, ரொம்ப வளர்ச்சி இல்லாமல் போயிட்டு இருக்குங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. எப்போதும் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறோம். வருது போகுது, அவ்வளோதான். ஒன்றும் ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு பெருக்கம் இல்லை. பார்த்தீங்களா? எதுவுமே ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு தன்மையை வெளிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். அதனால தான் 20வது வசனம் எவ்வளோ அருமையாக சொல்லி பாருங்க. அந்த மருத்துவச்சிகள் ஸ்தோத்திரம், இது நிமித்தம் மருத்துவச்சிகளுக்கு தேவன் நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். ஸ்தோத்திரம். அப்ப மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்த தேவன் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய பெருக்கத்தை ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்ப மருத்துவச்சிகளுக்கு ஏன் அவர் நன்மை செய்ய வருகிறார் என்று ஸ்தோத்திரம் நம்ம பார்க்கும்போது, அருமையான தெய்வ பிள்ளையை நன்றாய் பாருங்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 17 படிங்க. 17வது வசனம் படிங்க. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இந்த கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். அதுங்களா? ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றினார்கள். சோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைய இந்த கால வேளையில தேவன் நமக்கு ஒரு நன்மை செய்கிறவராய் இறங்கி வருவதற்கு அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் இந்த மருத்துவச்சிகள் என்ன செய்தாங்க பார்த்தீங்களா? ஆம்பளை பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றினார். சோத்திரம். இன்னைக்கு அந்த வேலையை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கொடுத்து இன்னைக்கு ஒரு தீமோத்தேயுக்களை உருவாக்குகிற, ஒரு சாமுவேலை உருவாக்குகிற, ஒரு தானியேலை உருவாக்குகிற, பார்த்தீங்களா, ஒரு தாவீதை உருவாக்குகிற, ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர்களை உருவாக்குகிற அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு மருத்துவச்சியாகி நம்ம கையில கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. நம்ம கையில கொடுத்துருக்கிறாரு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இது எத்தனை பேருக்கு தெரியும்? அன்னைக்கு பார்வோனின் ராஜ்யத்துல நல்லா கவனிக்கணும். மருத்துவச்சிகளுக்கு யூத எபிரேய ஆண் பிள்ளைகளை காப்பாற்றுகிற அந்த சக்தியை அந்த மருத்துவச்சிகளுடைய கரங்களில் தேவன் கொடுத்தது போல இன்றைக்கும் அநேக தானியேல்களை காப்பாற்ற, தானியேல்களை உருவாக்க, ஒரு யோசேப்புகளை உருவாக்க, ஒரு தாவீதை உருவாக்க, ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை உருவாக்க நம்மாலதான் முடியும் என்று சொல்லி நம் மேல அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை, அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் நம்ம மேல வச்சு இன்னைக்கு அவர் நன்மை செய்கிறவராய் நமக்கு பின்னே வந்து கொண்டிருக்கிறார். நமக்கு பின்னே வந்து கொண்டிருக்கிறார். நீ என்ன செய்வேன்னு பார்க்கிறாரு, நீ என்ன செய்வேன்னு பார்க்கிறாரு. உனக்கு கொடுத்த பொறுப்புகள்ல நீ உண்மையாய் இருக்கியா? அதனால எத்தனை பேரை நீ காப்பாற்றுகிற, எத்தனை பேரை நீ உருவாக்குகிற என்று சொல்லி உன்னை அவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். என்னைக்கு உன் மேல ஒரு அபிஷேகம் வந்துச்சோ, என்னைக்கு உன் மேல ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சோ, என்னைக்கு உன் மேல ஒரு நன்மை இறங்குச்சோ, என்னைக்கு உன் மேல ஆண்டவருடைய இவன் என்னுடைய நேசகுமாரன், இவன் மேல நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைக்கப்பட்டதோ, அன்னைக்கே நன்மை செய்கிறவராய் உனக்கு பின்னே அவர் வந்துவிட்டார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ எதையாயிலும் கர்த்தர்
எப்ப தெரியும் என்றால் பாருங்கள், 20வது வசனத்துல சொல்லும் போது என்ன சொல்ல, ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். இந்த விஷயம் என்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடைபெறுகிறதோ, என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில முற்று பெறுகிறதோ, அவர் இறங்கி வந்து விட்டார் என்று அர்த்தம். இயேசு இறங்கி வந்து விட்டார் என்று அர்த்தம். நன்மை செய்கிறவராய் இறங்கி வந்து விட்டார் என்று அர்த்தம். நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் நன்மை செய்கிறவராய் உன் வாழ்க்கையில இறங்கி வர வேண்டும் என்று வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா நீ கர்த்தருக்கு பயப்படுகிற உண்மையான பயம் இருக்குமானால் இப்படி ஆண் பிள்ளைகளை காப்பாற்றணும். ஸ்தோத்திரம். தீமோத்தேயுக்களை உருவாக்கணும். ஸ்தோத்திரம். யோசேப்புகளை உருவாக்கணும். தானியேல்களை உருவாக்கணும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போன்ற அவர்களை உருவாக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் எதுக்குன்னே தெரியாம அந்த அபிஷேகத்தை வச்சு ஒரு காரியமும் பண்ணாம சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறாயே. நேற்றைய தினத்தில் நாம் வாசித்தோம். சுற்றி திரிகிறது சாத்தானுடைய வேலை. நம்ம வேலை காப்பாற்றுகிற வேலை, உருவாக்குகிற வேலை. எத்தனை பேர் அதை கரெக்டாக பார்க்குறோம்? எத்தனை பேர் அதை சரியா பார்க்குறோம்? ஸ்தோத்திரம். பாருங்கள், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தவர்கள் என்பதை அந்த இடத்திலே அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அதனால ஸ்தோத்திர ஆண் பிள்ளைகளை அவர்கள் காப்பாற்றுகிற பணியிலே அவர்கள் இறங்கி வந்து விட்டார்கள். ஸ்தோத்திரம். திரும்ப படிங்க, 18வது வசனம் படிங்க. 18வது வசனம் படிக்குவாங்களா? அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அவர்கள் யாருக்கும் பிடிக்கல. ஒரு பெரிய ராஜ்யம், பார்வோனின் ராஜ்யம், அவனுக்கு பிடிக்கல. அவன் சொன்னதை அழிக்கணும். ஆனா நீ காப்பாற்றுறீங்க, காப்பாற்றுகிறீர்கள். பாருங்க, தேவன் அவங்களுக்கு நன்மை செய்தார். அந்த நன்மையை பாருங்க, பார்வோனின் கண்கள்ல அவர்களுக்கு அழிவு உண்டாகாம பாதுகாத்தார். பாருங்க, அந்த நிகழ்ச்சி கேட்டு ஒருவேளை அவங்க கொடுக்க போற பதில் வேற மாதிரி இருந்துருந்துச்சுன்னா பார்வோன் உடனே அவங்க அழிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க பதில பாருங்க, படிங்க. அவங்க பதில் என்ன பதில் சொன்னாங்க? அதற்கு மருத்துவச்சிகள், நல்லா படிங்க, சத்தமும் படிங்க. அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போலல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சிகள் அவர்களிடத்துக்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். நல்ல கவனிங்க. மருத்துவச்சிகள் போகிறதுக்கு முன்னே அவங்களாம் என்ன பண்ணிடுறாங்க? ஆமா, பிரசவிச்சிடறாங்க. எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க பாருங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற அனுபவத்தை குறிக்கிறது. பார்த்தீங்களா? அவங்க ராஜா எங்களை கட்டளை போட்டாரு, நாங்கள் அப்படி தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி பண்ணல. அவங்க ஆண்டவருக்கு பயந்ததுனால அங்கே என்ன செஞ்சாங்க பார்த்தீங்களா? காப்பாற்றினார், பிள்ளைகளை காப்பாற்றினார். அருமையான தெய்வ பிள்ளையை, அந்த பணியை தான் இன்னைக்கு சபைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், ஊழியக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ராஜாக்களிடம், லேவியர்கள், ஆசாரியர்கள் சொல்லுகிற தேவ ஜனங்களாகிய விசுவாச மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு வாங்கி பத்திரமா வச்சுட்டு நம்ம மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைங்க, உங்க அபிஷேகம் உண்மையானால், உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அது எல்லாருக்கும் அது போய் வேலை செய்யணும். அந்த அபிஷேகத்தை சும்மா வச்சுட்டு இருக்க முடியாது. பார்த்தீங்களா? இதுல சில பேருடைய அபிஷேகங்களை வெளிப்படுகிறது என்னன்னா, இது உண்மையான அபிஷேகம் இல்லை, இந்த அபிஷேகம் உண்மையானது அல்ல என்பதை இது சுட்டி காட்டுகிறது. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலிருந்தும் அதை வெளிப்படுத்துகிறது. அபிஷேகம் ஒன்று இருந்தால் அது சும்மா இருக்கவே இருக்காது. இப்போ ஒரு வீட்டில் நல்ல ஒரு
பிரியாணி செய்கிறான்னு வச்சுக்கலேன், நல்லா செய்கிறாங்க, ஒரு பிரியாணி பண்ணுறாங்கன்னு சொன்னால் நல்ல கவனிங்க, கண்டிப்பாக அந்த ஸ்மெல் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் அது போகும். போயிட்டு என்ன இந்த இடத்துல எங்கேயோ ஒரு 100 வீடு இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த 100 வீட்டில் ஒரு வீட்டில் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த சமையல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க நல்லா சமைக்கிறவங்களா இருந்தால் அந்த வாசனை 100 வீடையும் கவர் பண்ணிடும். பார்த்தீங்களா, அந்த வாசனை 100 வீட்டையும் கவர் பண்ணிடும். சோதரன், அதுதான் உண்மையான ஆசீர்வாதம், உண்மையான அந்த சேர்க்கை. அந்த பொருட்களை எப்பப்போ சேர்க்கணும், அந்த பொருட்களை எப்பப்போ இணைக்கணும், எப்பப்போ எந்தெந்த அதுக்கு எவ்வளோ ஹீட் வரணும் பாருங்க, அதுக்கு எப்படியெல்லாம் பக்குவம் இருக்கணும்னு சொல்லி அந்தந்த நேரத்தில் அதை இணைக்கும் போது அது அப்படியே ஸ்மெல்லை கொண்டு வருது. சிலர் பிரியாணி பண்ணுவாங்க, ஸ்மெல்லே இருக்காது, இருக்கிறதே தெரியாது. அந்த சேர்க்கிற தன்மை தெரியாததுனால அந்த ஸ்மெல்லு வெளியே அவங்களால கொண்டு வர முடியல. பார்த்தீங்களா, அபிஷேகிக்கப்பட்டவர்கள் தேவனோடு எப்போ உறவாடணும், தேவனோடு எப்போ பேசணும், தேவனோடு எப்போ செலவிடணும் நேரத்தை, இந்த அறிவு இல்லாததுனால தான் அதை நம்ம பயன்படுத்த முடியல. அபிஷேகம் வீணா போயிட்டு இருக்கு, அபிஷேகம் வீணா வெத்த முடியா போயிட்டு இருக்கு. அவருக்குன்னு செலவிட நேரமே இல்லை மக்களுக்கு. பகல் முழுவதும் சோதரன் நார்கோயில ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்ன சொல்லுவாங்க, நாய்க்கு வேலையும் இல்லையா, உட்கார நேரம் இல்லையா. எப்படி? இதே மாதிரிதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இன்னைக்கு அபிஷேகத்தை எப்படி பயன்படுத்தணும், எப்படி செயல்படுத்தணும் அந்த அறிவு இல்லாம இப்ப எல்லாம் சங்காரமாய் கொண்டிருக்கிற ஒரு நிலைமையை நம்ம பார்க்கணும். பார்த்தீங்களா, மருத்துவச்சிகளுக்கு கிருபை இருந்ததுனால, அவங்க தேவனுக்கு பயந்ததுனால சோதர சங்காரத்தை தடுத்து நிறுத்தினார்கள். ஸ்தோத்திர, ஆண் பிள்ளைகளை காப்பாற்றினார்கள். உனக்குள்ள அபிஷேகம் இருந்தால் தேவ சமூகத்தில் அல்லது தேவனுடைய நிலையில அல்லது இந்த ராஜ்யத்தில் எங்கெல்லாம் பிரச்சனைகள் காரணமாக இருக்கிறதோ, எங்கெல்லாம் அழிவு நேரி இருக்கிறதோ, அன்னைக்கு அபிஷேகம் எங்க போச்சு, தேவனு உனக்கு கொடுத்த அந்த அபிஷேகம் வல்லமை எங்க போச்சு, உனக்கு கொடுத்த கிருபை எங்க போச்சு, உனக்கு கொடுத்த ரட்சிப்பு எங்க போச்சு, ஆண்டவரோட கொடுத்த நன்மைகள் எங்க போச்சு. இதெல்லாம் அந்த மருத்துவச்சியில் அன்னைக்கு இருந்தது, அன்னைக்கு இறங்கி காப்பாற்றினார்களே, இன்னைக்கு உனக்கையா இல்லை. சபையில் எவ்வளோ காரியங்கள் நடந்தாலும் கண்டுக்காம போறேன், தேசத்தில் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் கண்டுக்காம போறேன். எதுக்குமே லாய்க்கு இல்லாதவனா போயிட்டோம், எதையுமே செய்ய தகுதி இல்லாதவங்களா போயிட்டோம். அபிஷேகம் வீணா போச்சு. ஒரு உண்மையான அபிஷேகம் இல்லை, எல்லாம் ஒரு பொய்யின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஒரு காரியத்தை ஆண்டவருக்கா செய்யாம நீ உண்மையான அபிஷேகம் இருந்தா உன்னால இருக்க முடியாது, உன்னால அமர முடியாது, அமர்ந்து இருக்க முடியாது, உன்னால ஒளிந்து இருக்க முடியாது. ஆனா உண்மையான அபிஷேகம் இருந்தா எதையாவது நீ செஞ்சுட்டே இருப்ப. உன் மூலமா அநேகர் காப்பாற்றப்பட்டு கொண்டிருப்பார்கள். உன் மூலமாய் கர்த்தர் ஏதாவது ராஜ்யத்தில் செய்து கொண்டே இருப்பான். ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயம், அந்த அபிஷேகம், அந்த வல்லமை அந்த மருத்துவச்சுக்குள்ள இருந்தது. அவர்கள் தேவனுக்கு பயந்தார்களே, தேவன் நன்மை செய்கிறவரால் அந்த குடும்பங்களுக்குள்ளே இறங்கி வந்தாரே. உனக்குள்ள ஏன் வரல, ஏன் வரல? இருந்தா தானே வருவாரு, கிருபை இருந்தா தானே வருவாரு, அபிஷேகம் இருந்தா தானே வருவாரு. உன் பத்திரம் சொத்து எங்க இருக்கும், அங்க உன் கண்ணு இருக்கும் போது பார்த்தீங்களா, உங்க இறுதி அங்க இருக்கும் பார்த்தீங்களா, உன் பொக்கிஷம் எங்க இருக்கும், அங்கதான் உன் இருதயம் இருக்கும். அது மாதிரிதான் ஆண்டவருடைய பொக்கிஷம் தேவனுடைய அபிஷேகம். அந்த அபிஷேகம் எங்க இருக்கிறதோ அந்த பொக்கிஷத்தை அவர் தனியா இருக்க விட மாட்டார். அவருடைய கண்கள் எப்பொழுதும் அந்த பொக்கிஷத்தின் மேல அமர்ந்திருக்கும், பார்த்து கொண்டே இருக்கும். பொக்கிஷத்தின் மேலதான் எல்லாருடைய கண்ணு இருக்கும், பொக்கிஷங்கள் மேல எல்லாருடைய கண்ணு இருக்கும். அது பூட்டப்பட்டிருந்தாலும் அவங்க மேல, அவங்க கண்ணு அவங்க மேலதான் இருக்கும். பூட்டப்பட்டிருந்தாலும் அவங்க கண்ணு அது மேலதான் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க கண்ணு எங்க இருக்கு, உங்க பொக்கிஷம் எங்க இருக்கும் அங்கதான் இருக்கும். உங்கள் பொக்கிஷங்களை நீங்க எங்க வச்சிருக்கீங்க, அந்த பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் அந்த காரியம் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு நம்மளால ஏதாவது செய்ய முடியுதா?
அபிஷேகம் பெற்று அபிஷேகம் பெற்று அபிஷேகம் பெற்று சும்மா வாய் அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. உனக்குள்ள அபிஷேகத்தை வெளிப்படுத்து. சோதரம் ஏமாத்திர வேலையை விட்டு அபிஷேகம் உனக்கு இருந்துச்சுன்னா ஒரு காலையில் எழுப்பி ஜெபிக்க முடியாத உனக்கு அபிஷேகம், உனக்கு அபிஷேகமா அபிஷேகமா ஸ்தோத்திரம். ஒரு மணி நேரம் முழங்காலில் ஜெபிக்க முடியாத ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம் உனக்கு. சோத்திரம். சுத்திரத்துக்கு மாத்திரம் அபிஷேகம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, சுத்திரத்துக்கு மாத்திரம் அபிஷேகம் இருக்கு. ஆமா, தேவ சமுத்திரம் உட்கார்றதுக்கு அபிஷேகம் இருக்கு. ஸ்தோத்திரம். சபையில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டா சரி, ஐயோ சபையில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்களே உட்காந்து ஜெபிப்போம் என்கிற அந்த அறிவில் நமக்கு வராதில்லை. சோதர தேசம் இன்னைக்கு பாலா போயிட்டு இருக்கு, இன்னைக்காவது ஒரு நேரம் வாசி ஜெபம் பண்ணலான்னு சொல்லி அந்த எண்ணமே வராதில்லை நமக்கு. பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட எண்ணமே நமக்கு வராது. சோதரம். அதெல்லாம் நல்ல எண்ணம்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல எண்ணம் நமக்கு வரலாமா? ஏங்க அந்த நல்ல எண்ணம் வரலாமா? ஒரு நாளைக்கு நீ 1008 வேலையை செஞ்சாலும் 10 நிமிஷமோ ஒரு மணி நேரமா நீ தேவ சமூகத்தில் உட்காருங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம். அதான் செய்ய மாட்டோம்ல. ஏன்னா அபிஷேகம் தான் தானங்க செய்யறதுக்கு. நமக்குள்ள அபிஷேகமே கிடையாது. ஆனால் சொல்றது சும்மா அந்த நேரம் சும்மா நடிக்கிறது பாருங்க. உனக்கு உண்மையான அபிஷேகம் ஒன்று இருந்தா அதை நீ எங்க காட்டணும்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை காட்டு. நீ ஆம்பளை பிள்ளைகளை காப்பாற்றணும், கர்த்தருடைய பிள்ளைகளை உருவாக்கணும். எத்தனை பிள்ளைகளை உருவாக்கியிருக்க? எத்தனை பிள்ளைகளை உருவாக்கியிருக்க? அண்ணால் அன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்து உடைச்சி ஊட்டலைன்னா சோதர சாமுவேலை பார்த்துருக்க முடியுமா? சாமுவேலை பார்த்துருக்க முடியுமா? சோதர முடியாதுல்ல. உடைக்கணும், உடைக்க வேண்டிய இடத்துல உடைச்சி ஊற்றணும். சோதர அது நிறைய பேருக்கு முடியாது பாருங்க. நான் என் அப்பா ஐசா செத்த நாள்லேயே கண்ணீர் வடிக்கல. இப்போ தான் நான் புதுசாக கட்ட சமூகத்தில் கண்ணீர் வடிக்க போகிறேன்னா சில பேருக்கு அப்படி ஒரு சுபாவம். சிலலாம் சபையில் வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐயோ இதுவரைக்கும் ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காத எத்தனையோ ஆசீர்வாதமானவர்கள் இன்னைக்கு சபையில் இருக்காங்க. ஒரு மணி நேரம் முழங்கால் போடாதவர்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க சபைகளில். சொல்லிட்டு ஒரு காலையில் கத்தரை தேடாத ஆசாமிகள் இன்னைக்கு எத்தனையோ பேர் சபையில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளலாம் ஒரு நல்ல அபிஷேகம் இல்லாததுனால தான், ஒரு நல்ல அபிஷேகம் இல்லாததுனால தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாமல் போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு செய்ய முடியலன்னா உடனே என்ன நம்ம செய்வாங்க, வேதத்தில் காலையில் ஆண்டவரை தேடணும்னு எங்கே போட்டிருக்கு? ஆண்டவர் கட்டளையாக சொன்னாரா? ஒரு மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும்னு எங்கே சொன்னார்? இவனுக்கு முடியல, அதுக்கு எப்படி சொல்றாங்க பாருங்க. அல்லேலூயா. இதான் அபிஷேகம் இல்லாத தன்மை. அபிஷேகம் இல்லாத தன்மையில அந்த வாய் பேசுவாங்க. பேசியே அவங்க வாழ்க்கையில ஒன்றும் இல்லாம போயிடுவாங்க. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் கத்துடைய பிள்ளையே நம்ம பலத்திலேயாக இருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்ல, பலத்துல இருக்கு. உன் பலத்தை முழங்கால காட்டு, காலையில கத்தரை தேடுறதுல காட்டு. மருத்துவச்சிகள் இறங்குனது போல இறங்கி வா. சோதர துணிஞ்சு வா. ஜீவன் போனாலும் பரவாயில்ல. அந்த மருத்துவச்சிகள் இறங்கி வந்துட்டாங்க. அன்னைக்கு எந்த அபிஷேகம் இருந்துச்சு அவங்களுக்குள்ள? அன்னைக்கு அவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட எந்த ஒரு வார்த்தைகள் இருந்தது? யார் அவங்கள்ட்ட பேசுனாங்க? யார் அவங்களை உற்சாகப்படுத்தினாங்க? யார் அவங்களுக்கு டீச் பண்ணாங்க? ஒரு திறமே இல்லையே. அவங்க ஆண்டவருக்கு பயப்படுறவங்களா உருவாகலையா? கர்த்தர் நன்மை செய்கிறவங்க அவங்க வாழ்க்கையில இறங்கவில்லையா? தேவனுடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார்ல, அப்படி இறங்கி வந்த தெய்வம் ஏன் நம்ம குடும்பத்துல மாத்திரம் வர மாட்டேங்கிறாரு? அவங்க வேற இன மக்களா? அவங்க வேற கஷ்டா? அவங்க வேற முகம் உள்ளவங்களா? ஸ்தோத்திரம். அவங்க நல்ல கற்பர்களா, நல்ல சிறப்பு மனுஷர்களா? இப்படி ஏன் அவங்களுக்கு இறக்கம் செய்த தெய்வம் இன்னைக்கு சபைகளுக்குள்ள இறங்கி வர மாட்டாரு? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா யோசிச்சு பாருங்க கர்த்தருடைய பிள்ளையை, நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையில இன்றைய வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் தவிச்சு கொண்டிருக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளையை,
மருத்துவச்சிகளை கொண்டு இந்த கால வேளையில் பல விஷயங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குமானால் இன்னையிலிருந்து கர்த்தருக்காக எதையாவது செய்ய முற்படணும், இறங்கி போகணும், ஆண்டவருக்காக நீ இறங்கணும். சோத்ரா ஆண் பிள்ளைகளை காப்பாற்றுகிற அபிஷேகம் அந்த மருத்துவச்சிக்குள்ளே இறங்கி வந்தார். ஆண்டவர் நன்மை செய்கிறவராக இறங்கி வந்தார். சோத்ரம் ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் அவர் இறங்கி வரணும். அதுக்கு ஒரே வழி, நீ காப்பாற்றுகிறவராய் மாறணும். நரக பாதாளத்துக்கு நியமிக்கப்பட்ட ஜனங்களை விடுவிக்கணும். அதற்கு தான் உனக்குள்ள அபிஷேகம் இருக்கு. சும்மா அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட என்று உன்னை ஏமாற்றிக்கொண்டு ஒரு வேலையும் செய்யாமல் நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த பொய்யான அறிக்கையை தூக்கி எறிஞ்சிட்டு உண்மையான அறிக்கையை வெளிப்படுத்துங்க. உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்துச்சுன்னா காப்பாற்றி காட்டு. அடுத்தவர்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லி காட்டு. ஹல்லேலூயா. சொல்லி ஆண்டவருக்குள்ள அவங்களை உருவாக்கி காட்டு. சோத்துங்க. சும்மா பொய் பேசாத. பொய் பேசுகிறவருடைய வாயை அடைக்கப்படும். சும்மா அபிஷேகம் இருக்குது, கோபப்படாத. அபிஷேகம் இருக்குல்ல, ஸ்தோத்திரம். மேரிட்டிட்டு அடையாத. ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும், கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். அபிஷேகம் இல்லை, பரலோகமே உனக்கு இல்லை. ஒரு இமைப்பொழுது உன்னை வருவன்னு சொல்லியிருக்கிறேன். அவர் வந்தார்னா உன் நிலை என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. அவர் வருவார். சொத்து ஒரு இமைப்பொழுது உன்னை மர்வமாக்க வருவார். உனக்குள்ள அபிஷேகம் தான் எப்படி மர்வமாக அந்த ஆவியானவர் தான் உன்னை மர்வமாக்க போறார். ஆவியானவர் கிரியை செய்யணும். கிரியை செய்யாமல் நீ ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த காலவெளியில் அறிக்கை பண்ணுவோமா? எல்லாரும் 7 மணிக்கெல்லாம் பார்க்கலாம், 7 மணி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த எழுப்புறது எதுக்காக தெரியுமா? உன் அபிஷேகத்தை வெளிப்படுத்தணும். சும்மா இவ்வளோ நாள் போய் பேசி சோதர ஒவ்வொருத்தரும் எனக்கு அபிஷேகம் இருக்குது போய் பேசி கொண்டிருந்தோம். சோதர அபிஷேகம் இருந்தால் இந்த நாள் முதல் அதை வெளிப்படுத்தி கர்த்தரை மையப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம மதிப்புக்குரிய அவங்க சர்ச்சுக்கு போயிருந்தோங்க. அந்த சர்ச்சில் துதியின் கோட்டைன்னு வெளியில் பெரிய போர்டு போட்டிருந்தாங்க. அந்த போர்டை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தேன், சபைக்கு வந்தேன். நம்ம சபைக்குள்ளே பூந்ததும் ஸ்தோத்திரம் எனக்குள்ள ஒரு அபிஷேகம். என்ன அபிஷேகம் பார்த்தீங்களா? துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதியின் நாடைகளை இயேசு எனக்கு உயர்த்தி விட்டார். துதியின் நாடைகளை இயேசு எனக்கு உயர்த்தி விட்டார். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதி 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 இயேசுவை துதி இயேசுவை அவர் துதிகளை சொல்லுகிறதே. அவள் மருவ மாட்டு வருவா. அவர் துதிகளை சொல்லுகிறதே. அவள் மருவ மாட்டு வருவா. ஓ துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதியின் கோட்டை
கோட்டைக்குள்ளே என்னை கொண்டு வந்தார். துதி 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 அவர் துதிகளை சொல்லு ஜனமே, நம்மை மறுரூபமாக்க வருவார். அவர் துதிகளை சொல்லு ஜனமே, நம்மை மறுரூபமாக்க வருவார். துதியின் கோட்டைக்குள்ளே ஆமென் ஹல்லேலூயா இயேசு கொண்டு வந்தார். துதியின் கோட்டைக்குள்ளே என்னை கொண்டு வந்தார். சொல்லுவாங்களா? துதியின் கோட்டைக்குள்ளே இயேசு கொண்டு வந்தார். துதியின் கோட்டைக்குள்ளே என்னை கொண்டு வந்தார். ஆமென் ஆமென். துதியின் கோட்டைக்குள்ளே என்னை கொண்டு வந்தார். துதியின் கோட்டைக்குள்ளே என்னை கொண்டு வந்தார். ஓ துதியின் கோட்டைக்குள்ளே என் தகப்பன் கொண்டு வந்தார். என் தகப்பன் கொண்டு வந்தார். என் இயேசு கொண்டு வந்தார். என் இயேசு கொண்டு வந்தார். Jesus. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய சர்வ வல்லமையை படைத்தாண்டவரே, இந்த காலவெளியில மருத்துவச்சிகளை வைத்து எங்களோடு பேசுகிற சில வார்த்தைகளுக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த பகல் முழுவதும் பேசுகிறது எங்களுக்கு இருந்தார். அதிசயங்களை காணப்படும் கடமைகள் உங்களுக்கு கேட்டிருக்கிறோம். பெரிய காரியங்களை கத்தச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஓகே, காப்பிளாசி கத்தருடைய ஆசீர்வாதம். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். இன்றைக்கு மாலை வாச ஜபத்தில் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். கத்தருடைய ஆசீர்வாதம். காப்பிளாசி.